வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது ஜெஃப்னக்லரியின் மதிய நேர பிரதான செய்திகளுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். கடற்பாசி உற்பத்தி ஊடாக மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்த முடியும், இளங்குமரன் எம்பி நம்பிக்கை. ஈஸ்டர் தாக்குதலில் பிள்ளையானுக்கு நேரடி தொடர்பு, வெளியாகும் திடுக்கிடும் தகவல்கள். இலங்கையுடனான கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் இந்தியாவின் திடீர் தீர்மானம். மன்னார் மக்களின் போராட்டத்தை மதிக்க வேண்டும், மிதிக்கக்கூடாது, ஸ்ரீநேசன் ஆதங்கம். தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வை வழங்குவேன், ஜனாதிபதி அனுர அறிவிப்பு. துபாயில் இருந்து நாடு கடத்தப்பட்ட குற்ற கும்பல் உறுப்பினர், நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு. பசீம் தாயுதீன் விசாரணையில் அதிரடி திருப்பங்கள், கஷாவின் மகன் சர்ச்சைக்குரிய அறிவிப்பு. செம்மணி படுகொலை குற்றவாளிகள் விரைவில் கைது, அரசு தரப்பின் அறிவிப்பு. உலக நாடுகளிடம் தாய்நாட்டை காட்டிக் கொடுத்த அனுர, சுதந்திர கட்சி குற்றச்சாட்டு. யாழில் மகாத்மா காந்தியின் 156வது பிறந்த நாள் கொண்டாட்ட நிகழ்வுகள். தொடர்புடைய விரிவான செய்திகள். யாழ்ப்பாணம் ஊர்காவத்துறை பிரதேசத்தில் மேற்கொள்ளப்படும் கடல்பாசி உற்பத்தி மூலம் அப்பகுதி மக்களின் வாழ்க்கை தரம் முன்னேறும் என்ற பெரும் நம்பிக்கை தனக்கு உள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் தெரிவித்துள்ளார். முன்னெடுக்கப்படும் கடற்பாசி உற்பத்தி தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன், ஊர்காவத்துறை பிரதேச சபை உறுப்பினர் லக்ஷ்மன் ஆகியோர் நேரில் சென்று பார்வையிட்டனர். ஊர்காவத்துறை பிரதேச செயலகத்தில் எதிர்வரும் 9ஆம் தேதி கடற்பாசி உற்பத்தி தொடர்பிலான பயிற்சி பட்டறை நடைபெறவுள்ளதாகவும், இதில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு இந்த கடற்பாசி உற்பத்தி மூலம் இப்பகுதி மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்துவதன் மூலம் மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்த இது ஒரு வலுவான வழியாக அமையும் என பாராளுமன்ற உறுப்பினர் தெரிவித்தார். நாட்டில் குற்றச்செயல்கள் அதிகரித்துள்ளமைக்கு முன்னாள் ஆட்சியாளர்களை பொறுப்பென அரசாங்கம் குற்றம் சுமத்தியுள்ளது. ஆளும் கட்சியின் தொழில் பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க இந்த குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். ஹட்டன் தொழில் திணைக்களத்தில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் பங்கேற்று உரையாற்றிய போது அவர் இந்த விடயத்தை தெரிவித்தார். தற்போதைய அரசாங்கத்தில் அங்கம் வகிப்போருக்கு குற்றவாளிகளுடன் எவ்வித தொடர்பும் கிடையாது என அவர் தெரிவித்துள்ளார். கடந்த காலங்களில் அரசியல்வாதிகள் குற்ற கும்பல்களுடன் தொடர்பு பேணியதாகவும், அதன் காரணமாகவே குற்ற செயல்கள் தொடர்ந்து அதிகரித்து செல்வதாக அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். அரசாங்கம் நாட்டில் இடம்பெற்று வரும் குற்ற செயல்களையும் போதைப் பொருள் வர்த்தகத்தையும் இல்லாது ஒழிப்பதற்கு நடவடிக்கை எடுத்து வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள அதிகரிப்பு தொடர்பில் பெருந்தோட்ட நிறுவனங்கள் மற்றும் தொழிற்சங்கங்களுடன் சில சுற்று பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அனைத்து தரப்பினரது இணக்கப்பாட்டுடன் பெருந்தோட்ட தொழிலாளர்களது நாளாந்து சம்பளத்தை அதிகரிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார். முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் ஈஸ்டர் தாக்குதலை முன்கூட்டியே அறிந்து வைத்திருந்தமை விசாரணைகளில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். தனியார் தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்று கருத்து வெளியிடும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளதுபடி ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் குறித்து முறையான விசாரணை இன்னும் நடைபெற்று வருவதாக அவர் இதன்போது தெரிவித்துள்ளார். அத்துடன் விசாரணைகளில் சில முன்னேற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாகவும், தாக்குதல் தொடர்பான ஆரம்ப விசாரணைகளில் குறைபாடுகள் மற்றும் அலட்சியம் குறித்து தற்போது முறையான விசாரணை நடைபெற்று வருவதாக அவர் குறிப்பிட்டார். மேலும் பிள்ளையான் எனப்படும் சிவனேசதுரை சந்திரகாந்தன் தாக்குதலில் நேரடியாக ஈடுபட்ட தகவலும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இலங்கை உள்ளிட்ட பிராந்திய வலய நாடுகளுடனான வர்த்தக கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் இந்திய அரசாங்கம் திடீர் தீர்மானம் ஒன்றை அறிவித்துள்ளது. இதன்படி பிராந்திய வலய நாடுகளுடனான வர்த்தக கொடுக்கல் வாங்கலின் போது இந்திய ரூபாயினை பயன்படுத்துவதற்கு அந்நாட்டு மத்திய வங்கி தீர்மானித்துள்ளது. இலங்கை, நேபாளம் மற்றும் பூட்டான் போன்ற நாடுகளுடனான வர்த்தக கொடுக்கல் வாங்கலின் போது இந்திய ரூபாயினை பயன்படுத்துவதற்கு அந்நாட்டு மத்திய வங்கி தீர்மானம் எடுத்துள்ளது. இது தொடர்பில் இந்திய ஊடகங்கள் தகவலை வெளியிட்டுள்ளன. மேலும் குறித்த நாடுகளுக்கு இந்தியாவினால் வழங்கப்படும் கடன் தொகைகளும் இந்திய ரூபாயை கொண்டு வழங்குவதற்கு தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. பிராந்திய வலய வர்த்தக நடவடிக்கைகள் அமெரிக்க டாலரை அடிப்படையாக கொண்டு முன்னெடுக்கப்படுவதை வரையறுக்கும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக இந்திய மத்திய வங்கி அறிவித்துள்ளது. பிராந்திய வலய வர்த்தக நடவடிக்கைகள் அமெரிக்க டாலரை அடிப்படையாக கொண்டு முன்னெடுக்கப்படுவது முக்கியமான ஒரு விடயமாக பார்க்கப்பட்டது. மேலும் தங்களது முக்கிய வர்த்தக பங்காளிகளுடனான கொடுக்கல் வாங்கலின் போது அதிகாரப்பூர்வ நாணய மாற்றுக் கொள்கையை அறிமுகம் செய்வதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக இந்திய மத்திய வங்கி தற்போது தெரிவித்துள்ளது. இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் கடுமையான வர்த்தக முரண்பாடு நிலைமை நீடித்து வரும் பின்னணியில் இந்திய அரசாங்கம் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.
மன்னார் மாவட்டத்தில் காற்றாலை திட்டம் தொடர்பாக மன்னார் மக்களின் எதிர்ப்பு போராட்டம் 60வது நாட்களாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதனை தேசிய மக்கள் சக்தி அரசு மதிக்க வேண்டும், மிதிக்க நினைக்கக்கூடாது என இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து ஸ்ரீநேசன் தெரிவித்துள்ளார். இவ்விடயம் தொடர்பில் புதன்கிழமை அவர் ஊடகங்களுக்கு அனுப்பி வைத்துள்ள அறிக்கையில் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். போலீசார் மக்களை அடக்குவதற்காக பலாத்காரத்தினை பயன்படுத்தியுள்ளனர். இதனால் சாத்வீக போராளிகள் 3 காயப்பட்டுள்ளதாக அறிய முடிகிறது. அகிம்சை வழி போராட்டத்துக்கு இம்சை வழியில் போலீசார் வன்மத்தை பயன்படுத்தப்பட்டுள்ளது. கடந்த காலத்தில் தமிழரசு கட்சியின் அகிம்சை போராட்டத்தை பேரினவாத தலைமைகள் பலாத்கார வன்முறையில் 30 ஆண்டுகள் அடக்கியதால் தமிழ் இளைஞர்கள் 30 ஆண்டுகள் ஆயுதம் ஏந்த வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது. அந்த படிப்பினையை சிங்கள தலைமைகள் வேகமாக மறந்து செயற்படுகிறார்கள். அடக்குமுறை, ஒடுக்குமுறை, ஆண்டான் அடிமை முறை சமூகத்துக்கே பொருந்தும் என்பதை தேசிய மக்கள் சக்தி அரசு உணர்ந்து கொள்ள வேண்டும். மேலும் வணக்கத்துக்குரிய மத தலைவர்களை பந்தாடப்படுவது மக்களை கொதிப்படைய செய்யும் என்பதை இந்த அரசாங்கம் உணர வேண்டும். அத்தோடு மறுத்தால் தமிழ் மக்கள் மிக விரைவாக இந்த அரசு மீது நம்பிக்கை இழந்து விடுவர். அவர்களை எதிர்மறையான நிலைக்கு இந்த அரசு தள்ளக்கூடாது என அவர் இதன்போது தெரிவித்துள்ளார். தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வை வழங்குவேன் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அறிவித்துள்ளார். ஜப்பானில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் உரையாற்றிய போது ஜனாதிபதி இவ்வாறு தெரிவித்தார். தொடர்ந்து உரையாற்றும் போது தமிழ் மக்கள் நீண்ட காலம் எதிர்கொள்ளும் பல்வேறு பிரச்சினைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பது, வடமாகாணத்தில் தேவைக்கு அதிகமாக உள்ள இராணுவத்தை குறைக்கப் போவதாக ஜனாதிபதி தெரிவித்தார். மற்றும் இலங்கையை ஒரு மதபேதமற்ற நாடாக மாற்றுவதுடன் நாட்டில் நல்லிணக்கத்தை நிலைநாட்டுவதே பிரதான குறிக்கோள். எனினும் தென்னிலங்கையில் உள்ள சில அரசியல்வாதிகள் இன்னும் இனவாதத்தை தூண்டும் வகையில் செயற்பட்டு வருவதாகவும் அதற்கு ஒருபோதும் தனது அரசாங்கம் இடமளிக்க மாட்டாது. அது மட்டுமன்றி தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வு வழங்குவேன் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க குறிப்பிட்டார். ஐக்கிய நாடுகள் சபையின் 80வது கூட்டத்தொடரில் கலந்து கொள்வதற்காக அமெரிக்கா சென்ற ஜனாதிபதி அதன் பின்னர் ஜப்பான் அரசாங்கத்தின் அழைப்பின் பேரில் ஜப்பானுக்கு விஜயத்தை மேற்கொண்டார். ஜப்பான் சென்ற அவர் ஜப்பானின் பேரரசர் நருஹிட்டோ உள்ளிட்ட முக்கிய தலைவர்களை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியமை குறிப்பிடத்தக்கது. துபாயில் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்ட ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்கும்பல் உறுப்பினர் டிங்கர் எனப்படும் ஸ்ரீதரன் நிரஞ்சனை கொழும்பு குற்றப்பிரிவில் தடுத்து வைத்து விசாரிக்க புதுக்கடை நீதவான் நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. சந்தேக நபரை நாளை வரை 24 மணி நேரம் தடுத்து வைத்து விசாரிக்க நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். அரச புலனாய்வு சேவை மற்றும் ஐக்கிய அரபு அமீரகத்தின் துபாய் காவல்துறை இணைந்து நடாத்திய கூட்டு நடவடிக்கையில் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டார். பின்னர் அவர் நேற்று அதிகாலை கட்டுநாயக்க விமான நிலையத்துக்கு அழைத்து வரப்பட்டு விமான நிலைய குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டு பேலியகுடை காவல் நிலைய அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டனர். அதன்படி சந்தேக நபர் நேற்று புதுக்கடை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போது அவரை கொழும்பு குற்றப்பிரிவில் தடுத்து வைத்து விசாரிக்க நீதிமன்றம் அனுமதி வழங்கியமை குறிப்பிடத்தக்கது. ரக்பி வீரர் வசீம் தாஜுடின் இறந்த வாகனத்தில் பின்னால் பயணித்த சந்தேகத்திற்கிடமான வாகனத்தில் கஜா என்ற அருண விதானகமே இருந்ததாக அவரது மனைவி தெரிவித்த கருத்தை கஜாவின் மூத்த மகன் மறுத்துள்ளார். விசாரணையுடன் தொடர்புடைய சிசிடிவி காட்சிகள் கச்சாவின் சகோதரர்கள் மற்றும் சகோதரியிடம் காட்டி அந்த காணொலியில் இருப்பவர் தமது தந்தைதானா என அவர்களிடமே காவல்துறையினர் கேட்கவில்லை என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். நேற்று ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போது கச்சாவின் மூத்த மகன் இவ்வாறு குறிப்பிட்டார். மீத்தனிய சம்பவத்தில் கொலை செய்யப்பட்ட கச்சா என்ற அருண விதானகமகே 2012ஆம் ஆண்டு ரக்பி வீரர் வசீம் தாயுதீன் இறந்த வாகனத்தின் பின்னால் பயணித்த சந்தேகத்துக்கிடமான வாகனத்தில் இருந்தமையை அவரது மனைவி உறுதிப்படுத்தியிருந்ததாக பதில் போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சர் மினுர செனரத் தெரிவித்தார். இந்த நிலையில் கச்சாவின் மூத்த மகன் இந்துவ விதானகமே இந்த சம்பவம் தொடர்பாக கருத்து வெளியிட்டார். எனது தந்தைக்கும் இந்த கொலை சம்பவத்துக்கும் எவ்வித தொடர்பும் கிடையாது. வசீம் தாயுதீனின் மரணம் நிகழ்ந்த 2012ஆம் ஆண்டில் தந்தை பேருந்து நடத்துனராகவே செயற்பட்டார். எனவே அந்த கொலையுடன் அவர் தொடர்புபட்டிருக்க முடியாது. இதேவேளை தமது தந்தை கொலை செய்யப்பட்டதன் பின்னர் நமது தாயாரின் வங்கி கணக்குக்கு ஒரு தொகை பணம் வைப்பில் இடப்பட்டுள்ளது. அது தொடர்பில் நாம் தமது தாயாரிடம் வினவிய போது பெக்கோ சமன் என்பவரால் அந்த பணம் வழங்கப்பட்டதை தாம் அறிந்து கொண்டதாக அவர் தெரிவித்துள்ளார். எனவே இந்த சம்பவம் தொடர்பில் உரிய வகையில் விசாரணைகள் இடம்பெற வேண்டும் என கஷாவின் மூத்த மகன் குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணம் செம்மணி படுகொலை தொடர்பான குற்றவாளிகள் விரைவில் கைது செய்யப்படுவார்கள் என தேசிய மக்கள் சக்தியின் கபிலன் தெரிவித்தார். அத்துடன் செம்மணி படுகொலை தொடர்பான விசாரணைகள் நீதித்துறையால் சுயாதீனமாக இடம்பெற்று வருவதாகவும் அரசாங்கத்துக்கு கூட அது முழுமையாக தெரியாது என அவர் குறிப்பிட்டுள்ளார். அது மட்டுமன்றி மிக முக்கியமான சூத்திரதாரிகளை மறைக்கும் முகமாக சில வழிகளில் திசை திருப்புவதற்காக விடயங்கள் இடம்பெற்று வருவதாகவும் கபிலன் இதன்போது சுட்டிக்காட்டினார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அமெரிக்கா சென்று உலக நாடுகளுக்கு மத்தியில் தாய் நாட்டை காட்டிக் கொடுத்துள்ளதாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளர் துமிந்த திசாநாயக்க தெரிவித்துள்ளார்.
நாட்டின் பெருமையை கூறி சந்தை வாய்ப்புகளை அதிகரித்துக் கொள்வதை விடுத்து உள்ளக விவகாரங்களை சர்வதேசத்துக்கு வெளிப்படையாக காண்பித்து இலங்கைக்கு அவப்பெயரை ஏற்படுத்தி இருப்பதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கொழும்பு டாலி வீதியில் உள்ள சுதந்திர கட்சி தலைமையகத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் அவர் இதனை தெரிவித்தார். மேலும் அவர் தெரிவிக்கையில், கடந்த ஆட்சி காலங்களில் எரிபொருட்களுக்கு எதற்காக இவ்வாறு வரி அறவிடப்படுகிறது என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க உள்ளிட்ட அனைவரும் வகுப்படுத்திக் கொண்டிருந்தனர். ஆனால் இன்று இவர்கள் எரிபொருள் விலையில் என்ன நிவாரணம் வழங்கப்படுகிறது? ஜனாதிபதி அனுர ஜப்பான் சென்று அங்குள்ள இலங்கை பிரஜைகள் மத்தியில் உரையாற்றிய போது இவ்வாண்டு வரவு செலவு திட்டத்தில் வரி அதிகரிக்கப்பட மாட்டாது என கூறினார். அதற்குள் அவர்கள் கரகோஷம் எழுப்பினர். அவர்கள் ஜப்பான் பொருளாதாரத்துடன் செழிப்பாகவே வாழ்கின்றனர். ஆனால் இலங்கை வாழ் மக்களுக்கு என்ன பயன்? ஆட்சிக்கு வர முன்னர் ஏற்கனவே அறவிடப்பட்ட வரிகளை குறைப்பதாக கூறினர். அதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதா? மக்களுக்கு இது சிறந்த பாடமாகும். இது இவ்வாறு நடக்கும் என்பதை நாம் ஆரம்பத்திலேயே கூறினோம். மக்கள் இந்த யதார்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும். உணவுப் பொருட்கள், மருந்து, கல்விசார் உபகரணங்கள் உள்ளிட்டவற்றுக்கான வரி முற்றாக நீக்கப்படும் என கூறினர். ஆனால் குறைந்தபட்சம் அவற்றுக்கான வரிகளை குறைப்பதற்கு கூட இந்த அரசாங்கம் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை. அமெரிக்கா சென்றிருந்த ஜனாதிபதிக்கு உலகில் உள்ள சகல நாடுகள் மத்தியிலும் இலங்கையின் சந்தை வாய்ப்புகளை அதிகரித்துக் கொள்வதற்கு சிறந்த சந்தர்ப்பம் காணப்பட்டது. ஆனால் அவர் அதற்கு பதிலாக நாட்டின் உள்ளக பிரச்சினைகளை அங்கு கூறி தாய்நாட்டை காட்டிக் கொடுத்துள்ளார். இலங்கையில் முதலீடுகள் தொடர்பில் அமெரிக்க இராஜாங்க திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அதிருப்தி வெளியிட்டுள்ளது. இந்த நிலையிலேயே ஜனாதிபதி அனுர அமெரிக்கா சென்று நாட்டின் மீது சகல குற்றச்சாட்டுகளை முன்வைத்துவிட்டு வந்திருக்கிறார். அனுரகுமார இன்றும் தனக்கான 3% பாதுகாத்துக் கொள்வதிலேயே கவனமாக உள்ளார். 62 லட்சம் வாக்காளர்களை அவர் மறந்துவிட்டார் என தெரிவித்துள்ளார். மகாத்மா காந்தியின் 156வது பிறந்தநாள் கொண்டாட்ட நிகழ்வுகள் இன்று காலை யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றது. யாழில் உள்ள இந்திய துணை தூதரகத்தின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற இந்த நிகழ்வின் போது யாழ்ப்பாண வைத்தியசாலை வீதியில் உள்ள மகாத்மா காந்தியின் உருவ சிலைக்கு மலர் மாலை அணிவிக்கப்பட்டு மரியாதை செலுத்தப்பட்டது. நிகழ்வில் இந்திய துணை தூதர் சாய் முரளி, வடமாகாண பிரதம செயலாளர் தனுஜா, யாழ்ப்பாண மாவட்ட செயலாளர் மருதலிங்கம் பிரதீபன், யாழ் மாநகர பிரதி முதல்வர் தயாளன், யாழ் மாநகர ஆணையாளர் கிருஷ்ணேந்திரன் மற்றும் சமய சமூக பிரதிநிதிகள், இந்திய துணை தூதரக அதிகாரிகள், அகில இலங்கை காந்தி சேவா சங்க பிரதிநிதிகள் என பலரும் கலந்து கொண்டனர். இதன்போது காந்திய மேடு வெளியிட்டு வைக்கப்பட்டு அதன் பிரதி அனைவருக்கும் வழங்கி வைக்கப்பட்டது. இதேவேளை இந்திய துணை தூதரக அதிகாரிகளால் தூய்ச்சக்கர வண்டி பவனி ஒன்றும் மேற்கொள்ளப்பட்டது. இத்துடன் எஃப்நகரின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள www.jefnagleri.lk என்ற இணையதளத்தினூடாக இணைந்து கொள்ளுங்கள்.